குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஷ்டோ மீனம் ராதா. நம்ம இன்னைக்கு 27 நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய பைரவர்களை பற்றி நாம் பார்க்க போறோங்க. அதாவது சனியின் தோஷம் நீங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பைரவர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லோருமே எந்த பைரவரையும் கும்பலாம். இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் சில பைரவர்களை கும்பிடும் பொழுது அற்புதமான நல்ல பலன்கள் விரைவில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையிலே அஸ்வினியில் பிறந்தவர்கள் ஞான பைரவரை வழிபட வேண்டும். பரணியில் பிறந்தவர்கள் மகா பைரவரை வழிபட வேண்டும். கிருத்திகையில் பிறந்தவர்கள் அண்ணாமலை பைரவரை வழிபட வேண்டும். ரோகிணியில் பிறந்தவர்கள் பிரம்மசிர கண்டீஸ்வரர் என்ற பைரவரை வழிபட வேண்டும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்கள் சேத்திரபால பைரவரை வழிபட வேண்டும். திருவாதிரையில் பிறந்தவர்கள் வடுக பைரவரையும், புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் விஜய பைரவரையும், பூசத்தில் பிறந்தவர்கள் ஆசின பைரவரையும், ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் பாதாள பைரவரையும், மகத்தில் பிறந்தவர்கள் ரத்ன பைரவரையும், பூரத்தில் பிறந்தவர்கள் பைரவர் பட்டீஸ்வரத்தில் உள்ள பைரவரையும், உத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜுவால பைரவரையும், அஸ்தத்தில் பிறந்தவர்கள் யோக பைரவரையும், சித்திரையில் பிறந்தவர்கள் சக்கர பைரவரையும், சுவாதியில் பிறந்தவர்கள் ஜடாமுனி பைரவரையும், விசாகத்தில் பிறந்தவர்கள் கோட்டை பைரவரையும், அனுசத்தில் பிறந்தவர்கள் சொர்ண பைரவரையும், கேட்டையில் பிறந்தவர்கள் கதாயுத பைரவரையும், மூலத்தில் பிறந்தவர்கள் சட்டைநாத பைரவரையும், ஊராடத்தில் பிறந்தவர்கள் வீர பைரவரையும், உத்திராடத்தில் பிறந்தவர்கள் முத்தலை வேள்வருகர் என்ற பைரவரையும், திருவோணத்தில் பிறந்தவர்கள் மார்த்தாண்ட பைரவரையும், அவிட்டத்தில் பிறந்தவர்கள் பலிபீட பைரவரையும், சதயத்தில் பிறந்தவர்கள் சர்ப்ப பைரவரையும், பூரட்டாதியில் பிறந்தவர்கள் அஷ்டபுஜ பைரவரையும், உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் வெண்கள் ஓசை பைரவரையும், ரேவதியில் பிறந்தவர்கள் சம்ஹார பைரவரையும் வழிபட்டு வரும் பொழுது சனியின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக நம்மை காத்து கொள்ள முடியும். அதே போல ராகுவின் பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஆஞ்சநேயருக்கு கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட உளுந்து வடை மாலை, கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட உளுந்து வடை மாலையை சாற்றி வழிபடும் பொழுது கடுமையான பலன்கள் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். சர்வம் சிவார்ப்பணம்.